السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذا جاءك المنافقون قالوا نشهد إنك لرسول الله والله يعلم إنك لرسوله والله يشهد إن المنافقين لكاذبون. صدق الله العلي العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கு, எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நயவஞ்சகர்களுடைய விஷயத்தில், முனாஃபிகீன்களுடைய விஷயத்தில் அல்லாஹு தாலா கூறக்கூடிய திருமறை வசனமும் அது சார்ந்த சில வரலாற்று குறிப்பும். ஒரு மனிதன் ஒரு தவறை செய்கின்ற பொழுது அது கண்டிக்கப்பட்டால் திரும்ப அந்த தவறின் பக்கம் ஈடுபடாமல் தன்னை எவ்வாறு பாதுகாத்து கொள்ள வேண்டும், ஆனால் அதை மீறி அவர்கள் தவறு செய்கின்ற பொழுது அந்த நிலை அந்த மனிதனை எவ்வாறெல்லாம் அழிவின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கின்றது என்பது சார்ந்த ஒரு விஷயத்தை இன்றைய நாள் நாம் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த வகையில் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுவான்: இதா ஜாஅக்கல் முனாஃபிகூன, நபியே, முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்கள் உம்மிடம் வந்து, காலு நஷ்ஹது இன்னக லரசூலுல்லாஹ், நிச்சயமாக நீர் அல்லாஹ்வின் தூதராக இருக்கின்றீர்கள் என்று நாங்கள் சாட்சி சொல்றோம் அப்படின்னு சொல்லி கூறுகின்றனர். வல்லாஹு யஅலமு இன்னக லரசூலு, அல்லாஹ் நிச்சயமாக நீர் அவனுடைய தூதராக இருக்கின்றீர் என்பதை நன்கு அறிவான். ஆனால் வல்லாஹு யஷ்ஹது இன்னல் முனாஃபிகீன லகாதிபூன், அல்லாஹ் நிச்சயமாக முனாஃபிக்குகள் வஞ்சகமாக பொய்யுரைப்பவர்கள் என்பதாக சாட்சி கூறுகின்றான் என்பதாக அல்லாஹ்வுடைய திருமறை வசனம் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றது. முனாஃபிகீன்களுடைய விஷயத்தை பற்றி அல்லாஹு தாலா சொல்றான். அதாவது அவங்க என்ன செய்வாங்க, நம்மள்ட்ட இப்போ ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா, நீ நல்லவர், உங்களை பற்றி எனக்கு நல்ல தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்மள்ட்ட நல்லா பேசி என்ன செய்கிறது, நம்முடைய விஷயங்களை பூரா வாங்கி எதிராளிகள்கிட்ட போட்டு விடக்கூடிய, சொல்லக்கூடிய ஒரு நயவஞ்சகத்தனமான அந்த தன்மைகள்ங்கிறது மிக மோசமான ஒரு காரியம் அப்படிங்கிறத அல்லாஹு தாலா குறிப்பிட்டு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல யார் யாரெல்லாம் இவ்வாறு பேசுகின்றார்களோ அவர்களுடைய தன்மைகளை பற்றி அல்லாஹு தாலா அழகான முறையில் உணர்த்தி காட்டுறான். அந்த வகையில் ஒரு வரலாற்று செய்தியை நாம் பார்க்கின்ற பொழுது, பத்ரு போர் நடந்த பொழுது கைதியாக பிடிக்கப்பட்ட அபு ஹுர்ரா என்ற ஒரு புலவரிடம் எவ்வித ஒரு நஷ்டமும் வாங்காம, நஷ்ட ஈடும் வாங்காம அவருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விடுதலை கொடுத்து ஒரு நிபந்தனையின் அடிப்படையில் என்ன செஞ்சாங்க, அவரை விடுதலை செஞ்சாங்க. இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் எதிராக நீ என்ன செய்யக்கூடாது, கவி பாடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிபந்தனையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் கட்டுப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் என்ன செஞ்சார், இதிலிருந்து என்னை விடுதலை பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட பொழுது அந்த கவிஞர் என்ன செய்யாது, விடுதலை பெற்று மக்கா சென்றதற்கு பிறகு இங்கே நல்ல மனிதர் போன்று நடித்து தன்னுடைய அந்த கைதியினுடைய அந்த லிஸ்ட்ல இருந்து விலகி மக்காவிற்கு சென்ற பிறகு மீண்டும் முஸ்லிம்களின் மீது என்ன செய்கின்றார், வசைபாடி கவிகளை பாடக்கூடியவராக இருந்தார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் நாளுக்கு நாள் முஸ்லிம்களை வேதனைப்படுத்தும் முகமாக இவ்வாறு கவி பாடி மீண்டும் உஹது யுத்தத்தில் கைதியாக என்ன செய்யப்படுகின்றார், பிடிக்கப்பட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கொண்டு வரப்பட்டுச்சு. அப்படி கொண்டு வந்தவுடன் தனக்கு கருணை காட்டும்படி திரும்பவும் கேட்டார். அவரை நிராகரித்து விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவரை சிரச்சேதம் செய்யும்படி சொன்னாங்க. அவருடைய தலையை துண்டித்து விடுங்கள். ஏன்னா அப்போது ஒரு ஹதீஸை சொன்னாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, லா
யுல்தகுல் முஃமினு மின் ஹுஜ்ரின் வாஹிதின் மர்ரத்தைனி. ஒரே பொந்திலிருந்து 2 முறை ஒரு முஃமின் தீண்டப்பட மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஹதீஸை சொன்னாங்க. இந்த செய்தி புகாரி ஷரீஃபிலும் முஸ்லிம் ஷரீஃபிலும் அபுதாவுத் என்ற நூலிலும் இப்னு மாஜா என்ற நூலிலும் அஹ்மது என்ற நூலிலும் மிஷ்காத் என்ற நூலிலும் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி அன்பானவர்களே. ஆக இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, ஏற்கனவே பாதிக்கப்பட்ட செயல்களையும் இடங்களையும் விட்டு தவிர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிறந்த பாடமும், இது போன்ற பாவத்திற்கு ஆளான இடங்களையும் நண்பர்களையும் விட்டு அகன்று விட வேண்டும் என்பதையும், இவ்வாறான எச்சரிக்கை உணர்வு இவ்வுலக வாழ்விலும் அவனது தீனின் வாழ்விலும் இருப்பது அவசியம் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உணர்த்தி காட்டி, ஒரு தடவைக்கு ஒரு இடத்துல தவறு செஞ்சுட்டாங்கன்னா அடுத்த தடவைக்கு என்ன செய்யக்கூடாது, அந்த தவறின் பக்கம் ஈடுபடக்கூடாது. அப்படித்தான் அந்த தவறின் பக்கம் ஈடுபட்டா இந்த அபு ஹுர்ரா என்று சொல்லக்கூடிய புலவர் எவ்வாறு நல்லவர் போல நடித்து பிறகு இந்த முஸ்லிம்களை பல விதத்தில் வசைபாடி திரிந்தாரோ, அவருடைய நிலைமை என்னவோ அதுதான் ஒரு மனிதனுடைய நிலைப்பாடுகளாக அமைந்து விடும். அதனால் அதிலிருந்து உங்களை என்ன செய்யுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க அப்படிங்கிற அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழி அமையப்பட்டிருக்கின்றது. இதே போன்று அபூ ஜஹலினுடைய நிலைமைகளையும் பார்த்தா பல வகையில் சூழ்ச்சி செஞ்சு நல்லவன் போல அதுக்கு பிறகு நடித்து என்ன செஞ்சான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருந்து உபசரிப்பு ஏற்பாடு செய்து தன்னுடைய வீட்டுக்கு முன்பாக என்ன செஞ்சான், பெரும் குழியை தோண்டி அதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விழச் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழ்ச்சி அவன் செஞ்சு வந்தான். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த விருந்து உபசரிப்பிற்காக வேண்டி சென்ற பொழுது அந்த குழியில அவர்கள் விழுந்து விடுவார்கள் என்பதாக எண்ணி அவன் தானே என்ன செய்யறான், அந்த குழியில விழுந்து விட்டான் அப்படிங்கிறத நம்ம வரலாற்று குறிப்பில் நம்ம பார்க்குறோம். அவனுடைய சகாக்கள் அபூ ஜஹலினுடைய சகாக்கள்லாம் கேட்டாங்க, ஏன்பா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சூழ்ச்சி செய்து இந்த குழியை தோண்டி எப்படி இல்லாமோ பண்ண, ஆனா நீ அதுல விழுந்து விட்டாயே என்பதாக கேட்ட பொழுது அதற்கு அவன் சொன்னானா, நபியின் இரு புஜத்திலும் சிங்கத்தை நான் பார்த்தேன், அதன் பயத்தால் விழுந்து விட்டேன், நானே போய் என்ன செஞ்சிட்டேன், விழுந்து விட்டேன், அது என்னை கடிப்பது போன்ற ஒரு நிலைகள் எனக்கு ஏற்பட்டுச்சு, பயம் ஏற்பட்டுச்சு, அதனால நானே போய் விழுந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை அவன் சொல்றான். ஆனா இப்படியெல்லாம் சூழ்ச்சி செஞ்ச அவனுடைய நிலைமைகள், நல்லவன் போல நடித்து பல சூழ்ச்சிகள் செய்து அவனுடைய முடிவு என்ன ஆனது, கடைசியில் அழிவின் பக்கம்தான் என்ன செய்யப்பட்டது, கொண்டு போய் சேர்த்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அன்பானவர்களே, ஒரு செயல் தீமை என்பதை அறிந்தால் அதை விட்டு நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதே போன்று எல்லா விதத்திலும் நன்மையின் பக்கம் நம்ம ஈடுபட்டா அதுதான் அந்தஸ்தால் நம்மளை உயர்த்தும் அப்படிங்கிற ஒரு அழகிய பாடத்தை இறைமறை வசனமும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளும் அழகிய ஒரு அறிவுரையை நமக்கு தரக்கூடியதாக இருக்கின்றது. அத்தகைய அறிவுரையை பெற்று நன்மைகளின் பக்கம் ஈடுபடக்கூடியவர்களாகவும் நயவஞ்சக தன்மையை விட்டு நம்மை பாதுகாக்கப்பட்டவர்களாகவும் ஈருலகிலும் வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி